ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் ரங்கசாமி குளத்தின் அருகே அமைந்த திவ்ய தேசங்களின் முக்கியமான திருக்கோயிலாக கருதப்படும் அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஏன் அஷ்டபுஜ பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட காரணம் என்னென்னா, சரபாசூரனை அழிப்பதற்காக பெருமாள் 8 கரங்களோடு அவதரித்தார்ன்ற ஒரு வரலாறும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளக்கரையில் கஜேந்திரன் 1000 தாமரை பூக்களை வந்துட்டு பூஜைக்காக எடுக்கும் பொழுது யானையோட காலை வந்துட்டு முதலை வந்து கடித்ததாகவும், அப்போ வந்து திருமூலர் குரல் கொடுக்கும் பொழுதே வந்துட்டு பெருமாள் வந்து காப்பாற்றியதாகவும் ஒரு வரலாறும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட முற்பகுதியிலே பார்த்திங்கன்னா தச அவதாரங்களையுமே வந்துட்டு அழகிய சிற்பங்களாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்து கழிப்பீங்க. இன்னொன்று, திவ்ய தேசங்கள்லேயே முக்கியமான கோயிலாக கருதப்பட காரணம் என்ன அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பும் இந்த கோபுரத்துடைய வாசலும் வந்துட்டு நேருக்கு நேர் அமையப்பெற்ற ஒரே கோயில் இதுதான். அது மட்டும் இல்லாமல் திவ்ய தேசங்கள்லேயே வந்துட்டு பரமபத வாசல் அமையப்பெற்ற கோயிலும் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலோட சிறப்புக்கு இந்த கோயிலும் நிகரானது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை தவறாமல் பாருங்கள். கோயில்களை பற்றியும் அதனோட சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணணுன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்க்கு லைக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ சஜஷனில் போகும். நன்றி, வணக்கம்.